ஆரம்ப ஜெபத்தை எடுத்த சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரத்தின் மத்தியிலே தேவ சமூகத்தில் நாம் ஒன்று கூடும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்கியங்களுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். தொடர்ச்சியாக வேதாகம பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடைசி கால சத்தியங்களை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலும் ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பதாக கடந்த வாரத்தில் படித்த பாடத்தை சற்று நினைவுபடுத்தி இந்த நாள் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கடந்த வாரத்தில் ஏவாளை குறித்து நம்ம படித்தோம். ஏவாளுடைய வாழ்க்கையில் கடைசி கால சம்பவங்கள் எப்படியாக நிறைந்திருந்தது என்பதை நாம் தெளிவாய் பார்த்தோம். ஏவாளுக்கு முதலாவது ஒரு வஞ்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இந்த முடிவு காலத்திலையும் உலகத்தில் வஞ்சனை இருக்கிறது அப்படின்பதையும் நம்ம படித்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஏவாளுக்கு ஒரு வஞ்சனை, அதே போல் முடிவு காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு வஞ்சனை அப்படின்னு படித்தோம். ஏவாளை யார் வஞ்சித்தது அப்படின்னு படித்தோன்னா சாத்தான் தான் ஏவாளை வஞ்சித்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் முடிவு காலத்தில் யார் தான் வஞ்சிக்க போகிறான், சாத்தான் தான் வஞ்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அப்படின்னா 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அப்படின்னு நம்ம சத்தியத்தை படித்தோம். அப்போ ஏவாளை சாத்தான் தான் வஞ்சிச்சான், முடிவு காலத்திலையும் சாத்தான் தான் மக்களை வஞ்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது ஒரு பாடம் படித்தோம். ஏவாளை எதை கொண்டு சாத்தான் வஞ்சித்தான் அப்படின்னு படித்தோம். எதை கொண்டு வஞ்சித்தான்? அற்புதம் இல்லை? அற்புதம் என்னங்க நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் நடந்த அற்புதம் என்ன? பாம்பு பேசிச்சு. அப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா அற்புதம். அதே போல் முடிவு காலத்திலையும் சாத்தான் மக்களை எப்படி வஞ்சிக்க போகிறான் அப்படின்னா அற்புதங்களை செஞ்சு தான் வஞ்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 16, 13, 14 வசனங்களை வாசித்தோம். அதை தாண்டி 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரத்திலையும் நம்ம 9, 10 வாசித்தோம். அங்கே முக்கியமான வார்த்தை வந்துச்சு, சகலவித வஞ்சகத்தினாலும் பொய்யான அற்புதங்களினாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே ஏவாளை சாத்தான் வஞ்சிச்சான், முடிவு காலத்திலையும் சாத்தான் மக்களை வஞ்சிக்க போகிறான். ஏவாளை எப்படி வஞ்சிச்சான்? அற்புதத்தை காட்டி வஞ்சிச்சான். அதே போல் முடிவு காலத்தில் நமக்கும் அற்புதத்தை காட்டி தான் வஞ்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே ஆதாம் ஏவாள் அற்புதத்தினாய் காட்டி வஞ்சிக்கப்பட்டு விழுந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவர்களை வஞ்சித்து என்ன செய்தான் அப்படின்னா ஒரு மிக முக்கியமான விஷயத்த 4வதாக படித்தோம். என்ன அப்படின்னா, அவங்க ஆடையை உருவிட்டான், நிர்வாணமாக மாற்றிட்டான். அப்போ முடிவு காலத்திலையும் வஞ்சனை ஏன் வருகிறது அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்தை ஒரு கணம் மீண்டும் வாசித்து இந்த நாள் பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். அங்கே ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடந்ததோ அதே போல் இந்த முடிவு காலத்திலையும் நடக்க போகிறது பாருங்களேன். வசனம் அதை தான் அவ்வளோ தெளிவாக சொல்லுது. வசனம் 15 பாருங்க, 14, 15 வாசிப்போம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கிலும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்போ இந்த 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருகிறது. அந்த 3 அசுத்தாவி எதுனா, வலு சர்ப்பத்தின் வாயிலும் இருந்து, மிருகத்தின் வாயிலும் இருந்து, கள்ள தீர்க்கதரிசி வாயிலும் இருந்து 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வருது. இந்த 3 அசுத்தாவிகளும் சேர்ந்து அற்புதங்களை செய்ய போகுது. ஏன் அற்புதத்தை செய்யுது அப்படின்னா, இங்கு மக்களுடைய ஆடைகளை உரிப்பதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். அப்போ ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததற்கான காரணமும் அவங்கள நிர்வாணமாக மாற்றணும். அதே போல கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடியும் ஒரு கூட்டத்தை நிர்வாணமாய் அவன் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வஞ்சனையை கொண்டு வருகிறான் அப்படின்னு கடந்த வார பாடத்தை படித்தங்க. இதுதான் போன வாரத்தில் ஏவாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து கொண்ட பாடம். இன்னைக்கு ஆதியாகமத்தை தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது 2 ஸ்திரீகளை குறித்து வேதாகமத்தில் என்னால் வாசிக்க முடிந்தது.
ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்னங்க? சாராள். இல்லை, சாராள் மட்டும்தான் ஆபிரகாமுக்கு மனைவியாக இருந்தாங்களா? அதுக்கு பிறகு யாராவது வாழ்க்கையில் வந்தாங்களா? ஆகார் வந்தாங்கல்ல, ஆகாருக்கு பிறகு வந்தாங்க, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் கேள்வி என்ன, இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாராலும் ஆகாரும் வாழ்க்கையிலிருந்து ஒரு மிக முக்கியமான முடிவு கால சம்பவத்தை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? அதில் என்ன முடிவு கால சம்பவம் வரப்போகிறது என்பதை நீங்கள் நானும் ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய மனைவிகளுடைய வாழ்க்கையை படிக்கும்போது முடிவு காலத்தில் எக்ஸாக்டாக அந்த காரியம் அப்படியே நிறைவேற போகிறத வேதாகமத்தை நம்ம வாசிக்க முடியுங்க. எங்கே வாசிக்க போகிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம், அதில் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். என்ன செஞ்சாரு? 2வது வசனம். ஆபிரகாம் முதிர்வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். வார்த்தை ரொம்ப அழகா வருது பாருங்க. தேவன் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவி சாராளுக்கும் எதை குறிச்சிருந்தாராம்? எந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பதை வசனம் தெளிவாக சொல்லுது. ஆபிரகாம் முதிர்வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில். அப்ப தேவன் ஏற்கனவே முன்குறிச்சார். இந்த விஷயத்தை தான் 19, 18 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்கும்படி வராங்க. அதில் 2 தூதர்கள், ஒருவர் தேவன் நமக்கு தெரியும். அங்கே தேவன் வந்து சொல்கிறாரு, சாராளுக்கு உனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சாராள் என்ன பண்ணாங்க? நகைச்சாங்கல்ல. நகைச்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் அங்கே சொல்கிறாரு, நீ ஏன் நகைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் நகைக்கலை அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. இல்லை, அங்கே ஏன் அவங்க நகைச்சாங்க அப்படின்னா, நான் வயதாய் முதிர் வயது உள்ளவெல்லாம் மாறிட்டேன், இனிமேட்டா எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாத சம்பவத்தை வாசிக்க முடியுது. ஆனால் தேவன் சொன்னார், மறுமுறை நான் உன்னை சந்திக்கும் பொழுது நீ நிச்சயமாய் ஒரு குழந்தையோடு இருப்பாய் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த சம்பவம் நிறைவேறி இருக்குதுங்களாம். நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக சாராள் ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சாங்க. என்ன வேலையை செஞ்சாங்க? அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்பதை அறிந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? தன் அடிமை பெண் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கல்ல, அடிமை பெண் பேர் என்னங்க? ஆகார். ஆகாரை ஆபிரகாமோடு இணைத்து எனக்கு நிச்சயம் ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி, இதோ என் அடிமை பெண் என்ன உன் அருகில இருக்கிறா, அவன் மூலமா சந்ததி உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆகார் மூலமா யார் பிறந்ததுங்க? இஸ்மவேல் பிறந்தான்ல. இப்போ இந்த வரலாறு எப்படி முடிவு காலத்தில் வரப்போகுதுன்னு பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 ஸ்திரீகளை குறிச்சும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார். அது என்னன்னு கொஞ்சம் படிக்க போகிறோம். படிச்சுட்டு இது எப்படி முடிவு காலத்தில் நிறைவேற போகிறது என்பதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் படிக்க போகிறோம். வாங்க என்னோடு கூட வாங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவனிடத்தில் பிறந்தவன். 2 நபரையும் பவுல் ஒரு ஞானார்த்தமான வார்த்தையை போட்டு பேசுறார். என்ன வார்த்தையை பேசுறாருன்னா, ஒருத்தவன் அடிமையின் இடத்துல பிறந்தவன், மற்றொருத்தவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவள். அடுத்த வசனத்தை வாசி 23. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இங்க மீண்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடிமையின் இடத்துல பிறந்தவன் எப்படி பிறந்தவனா? மாம்சத்தின்படி பிறந்தவன். ஆனால் இங்கே அடுத்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிறாரு, சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவன். என்ன சொல்ல வராரு? கீழே வாசிப்போம் பாருங்களேன். 24. இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம்.
ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. இப்போ முதலாவது உடைக்கிறார் ஒரு விஷயத்தை. நான் அடிமைன்னு சொன்னனே, அந்த அடிமை யார் அப்படின்னா ஆகார். அது எங்க பிறந்ததுன்னா சீனாய் மலையில் பிறந்தது அப்படின்னு சொல்றார். என்ன சம்பவம்னு கீழே வாசித்து நான் சொல்லி கொடுக்குறாத, கீழே வாசிங்க சார். 25. ஆகார் என்பது அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷனுள்ளவைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீ அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். 29 மிக முக்கியமான வசனம் வாசித்து முடிக்க போறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. போதும் சிஸ்டர். என்ன காரியத்தை பவுல் சொல்ல வர்றார்னா, 2 ஸ்திரீகளை பற்றி பேசுகிறாரு. ஒன்று அடிமையானவள், மற்றொன்று சுயாதீனம் உள்ளவள். இந்த அடிமையானவள் யார் அப்படின்னா ஆகார். சுயாதீனம் உள்ளவள் யாரு? சாராள். ஆண்டவர் சாராளுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை சாராள் புரிந்து கொள்ளாதபடியினால ஆகாரை முன்கூட்டியாக அவனுக்கு மனைவியாக கொடுத்து விட்ட சம்பவத்தை பவுல் சொல்றாரு. அதை சொல்லிட்டு சொல்றாரு, 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடு அப்படின்றார். அந்த 2 ஏற்பாடு என்பது என்ன அப்படின்னா, ஒன்று பழைய உடன்படிக்கை, மற்றொன்று புதிய உடன்படிக்கை. இந்த 2 உடன்படிக்கை பற்றி அவர் பேசுறார். சீனாய் மலை அப்படின்னு பேசுறது அவர் பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தின் காரியங்களையும், இங்கு சுயாதீனம் உள்ளவள் என்பதை சொல்லும் பொழுது கிருபையின் காரியத்தையும் அவர் இணைத்து பேசுறார். இணைத்து பேசின விஷயங்கள்லாம் இருக்கட்டும், ஒரு மிக முக்கியமான வார்த்தையை பவுல் சொல்லி முடிச்சார் 29. அந்த வார்த்தையை மீண்டும் நான் வாசிக்கிறேன், நீங்க வேதாகமத்தில் இருக்குதான்னு பாருங்க. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. என்ன வார்த்தையை சொல்றாருங்க பவுல்? 2 நபரை சொல்றாரு. அந்த 2 நபர் யாருங்க இதுல? ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவன், இரண்டாவது ஆவியின்படி பிறந்தவன். இங்க மாம்சத்தின்படி பிறந்தவன் யார் என்பதான் மேல் வசனங்களை சொல்லிட்டாரு. யார் அந்த மாம்சத்தின்படி பிறந்தவன்? யாருங்க? இஸ்மவேல். சரி, ஆவியின்படி பிறந்தவன் யாரு? ஈசாக்கு இல்ல. இததான் பவுல் சொல்றாரு. எப்படி இஸ்மவேல் ஈசாக்கை துன்புறுத்தினானோ, ஆபிரகாம் ஆகார் அனுப்பிவிட சொன்ன சாராள் சும்மா அனுப்பிவிட சொல்லலை. எதுக்காக அனுப்பிவிட சொன்னாங்க அப்படின்னா, இஸ்மவேல் அங்க யாரை துன்பப்படுத்துறான்? ஈசாக்கை துன்பப்படுத்துறான். அதை சாராள் பார்த்து பொறுக்க முடியாதனால தான் இந்த அடிமை பெண்ணை நீ அனுப்பிவிடு, இவனும் சுதந்திரவாளியா இருப்பானோ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகிற சம்பவத்தை பார்க்க முடியுது. அப்ப என்ன சம்பவம் அங்க நடந்திருக்குது அப்படின்னா, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் என்ன பண்ணிடுறான்? துன்பப்படுத்துறான். 2 ஸ்திரீகள், அந்த 2 ஸ்திரீகளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒன்று மாம்சத்தின்படி பிறக்கிறவன், ரெண்டாவது ஆவியின்படி பிறக்கிறவன். அப்ப முன்னாடி மாம்சத்தின்படி பிறந்தவன் எப்படி ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினானோ, அதே போல இப்பொழுதும் நடந்து வருகிறதுன்னு பவுல் சொன்னார். ஏன்னா அவருடைய காலத்திலும் அது நடந்துச்சு. அது அப்படியே நம்முடைய காலத்துல எக்ஸாக்டா நிறைவேற போகிறது. எப்படி என்பதை ஒரு கணம் நம்ம சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியும். பாருங்களேன், 2 ஸ்திரீகள் இருந்தாங்க, நம்ம வாசிச்சோம். ஒன்று யாருங்க? சாராள், ரெண்டாவது ஆகார். முடிவு காலத்திலையும் 2 ஸ்திரீகள் இருப்பாங்க, தெரியுங்களா? ஸ்திரீகள் என்பது வேதாகமத்தில் யாருங்க குறிக்கும்? திருச்சபையில். வசனத்தை வாசிச்சிடணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வாக்கியத்தையும் 2வது வாக்கியத்தையும் வாசிங்க. ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்குதுன்னு பாருங்க.
என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கற்புள்ள கன்னிகையாகிய உங்களை கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்து புருஷன் அப்படின்னா அந்த கன்னிகை யாரு, அந்த மனைவி யாரு என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூடுதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 21 வாசிப்போம் பாருங்க. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். போதும் பாருங்க, இங்க வேத வசனம் சொல்லுது அந்த கன்னிகை யார் அப்படின்னா சபை. அப்ப ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கும்? சபையை குறிக்கும். அங்க வாசிக்கிறோம், ஆதியாகம புத்தகத்தில் 2 ஸ்திரீகள் இருந்தாங்க. அதே போல முடிவு காலத்திலையும் 2 ஸ்திரீகள், 2 சபைகள் இருக்கிறது. அந்த 2 சபைகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இல்ல 2 ஸ்திரீகள். அந்த 2 ஸ்திரீகள் யாரும் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் வந்த ஸ்திரீ யாருங்க? யாருங்க அந்த ஸ்திரீ? சூரியன் அணிஞ்சிருக்கிறா, சந்திரன் மேல நிற்கிறாங்க, அங்க 12 நட்சத்திரம் இருக்குது, பிள்ளை பெற்றாங்க. யார் இந்த ஸ்திரீ? அநேகர் இந்த ஸ்திரீயை மரியாள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யார் இந்த ஸ்திரீ? அதுதான் முடிவு காலத்தில் இருக்கிற உண்மையான திருச்சபை. அப்ப இது உண்மையான திருச்சபை அப்படின்னா எது போலியான திருச்சபைன்னு ஒன்று இருக்குது இல்ல? அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீயை பத்தி பேசுது. அது யாருங்க? போலியான திருச்சபை. என்ன விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா, அங்க சாராள் ஆகார், அதே போல இங்கு உண்மையான திருச்சபை பொய்யான திருச்சபை. அங்க சாராளுக்கும் ஆகாருக்கும் 2 ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க. அதே போல இந்த ஸ்திரீகளுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆவியின்படி பிறந்தவனை யாரு துன்பப்படுத்துவான்? மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்பப்படுத்துவான். ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்பப்படுத்துவான்னு சொல்றோமே, அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த போலியான ஸ்திரீ உண்மையான ஸ்திரீ எப்படி துன்பப்படுத்தினாலோ அதே போல எக்ஸாக்டா முடிவு காலத்தில் இது சம்பவம் நடக்க போகுது. எப்படி நடக்கும் அப்படின்னா, கிறிஸ்து அந்த வாக்கியங்களை அழகா சொல்லிட்டு போனார். என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க, கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ கொலை செய்கிறவங்க யாரு அப்படின்னா, அஞ்ஞானத்தில் இருந்து வந்து செய்கிறவங்களாம் 2வது தான். ஆனால் ஃபஸ்ட்டு யார் தெரியுங்களா? கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை கொலை செய்வானா. இன்னைக்கு நம்ம முடிவு காலத்தில் இருக்கிறோம். இது நடக்குதான்னு யோசித்து பாருங்களேன். ஒருவேளை மாம்சத்தின்படி பிறந்திருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஆவியின்படி பிறந்தவங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்கணும். ஏன்னா சகோதர சிநேகத்தை பத்தி வேதம் சொல்லி கொடுக்குது, உண்மைதான். ஆனா நான் ஆவியின்படி பிறந்தவனா இருக்கிறேன் அப்படின்னா அந்த சகோதர சிநேகத்தின் மேல நான் உண்மையான அன்பும் அக்கறை உள்ளவனா இருந்தா நான் துன்பப்படுத்துவனா? துன்பப்படுத்த மாட்டேன்ல. அன்னைக்கு எப்படி ஈசாக்கு, இஸ்மவேல், அதே போல முடிவு காலத்தில் உண்மையான பிள்ளைங்க போலியான பிள்ளைங்க இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அன்னைக்கு மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்தினான். அதே போல முடிவு காலத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவங்க ஆவியின்படி பிறக்கிறவங்களே துன்பப்படுத்துவாங்க. நான் சொல்லலைங்க, இயேசு அதை மீண்டும் உறுதிப்படுத்துறாரு. கொஞ்சம் அதை வாசிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா, இது எப்படி அப்படியே முடிவு காலத்தில்
அந்த 2 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் எப்படி அப்படியே எக்ஸாக்டாக நிறைவேற போகிறது என்பதை ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். எங்கே வாசிப்போம் அப்படின்னா, லூக்கா 21வது அதிகாரம் வாங்களேன். லூக்கா 21வது. மத்தேயு சொல்கிறத காட்டிலும் லூக்கா அந்த காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக சொல்லி கொடுப்பார். அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை ஒரு கணம் நம்ம வாசிப்போம். லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம் பாருங்களேன். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர்நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். போது நிறுத்துங்க. இங்கே துன்பப்படுத்துகிறவங்க வெளியில் உள்ளவங்களா உள்ளவங்களா? யாரை பற்றி பேசுகிறாரு? அதாவது குடும்பத்தில் உள்ள வெளியே உள்ளவங்களான்னு கேட்குறேன் நான். குடும்பத்தில் இல்லை, ஆண்டவர் தான் சொல்கிறாரு. பெற்றோராலும் சகோதரராலும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முடிவு காலத்தில் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை நிச்சயமாய் உபத்திரவப்படுத்துவான். அப்போ இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன நம்ம படிச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போகணும் அப்படின்னா, நான் இந்த லிஸ்ட்டில் எங்கேயாவது இருக்கிறேன்னா, நான் ஈசாக்கா இஸ்மவேலா, நான் மாம்சத்தின்படி பிறந்தவனா ஆவியின்படி பிறந்தவனா? மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துவான் அப்படின்னா, நான் இன்னைக்கு என் சகோதரர்களை எங்கேயாவது துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, என் பேச்சிலையோ என் செயல்லையோ என் வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு வகையில் நான் என் சகோதரன் சகோதரிகளை, என் குடும்பத்தின் பிள்ளைகளை, வெளியில் உள்ளவங்களை நான் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா என்பதை யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். அப்போ சாராளுடைய வாழ்க்கையில் இருந்தோம், ஆகாருடைய வாழ்க்கையில் இருந்தோம், 2 பிள்ளைகளை பார்க்குறோம். அந்த 2 பிள்ளைங்க அப்படியே முடிவு காலத்தில் இருக்கிற போகிற 2 கூட்டம். உண்மையான பிள்ளைங்க, போலியான பிள்ளைங்க. உண்மையான பிள்ளைங்களும் ஆலயத்துக்கு வருவாங்க, போலியான பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வருவாங்க. உண்மையானவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, போலியானவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையானவங்களும் வேதம் வாசிப்பாங்க, போலியானவங்களும் வேதம் வாசிப்பாங்க. ஆனால் யார் உண்மை யார் பொய் என்பதை எப்போது நீங்களை கண்டுபிடிக்க முடியும்? இப்படிப்பட்ட சம்பவங்களில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆவியின்படி பிறந்தவன் ஒருபோதும் மற்றவங்களை என்ன பண்ண மாட்டான்? துன்பப்படுத்த மாட்டான், கஷ்டத்தை கொடுக்க மாட்டான், வேதனைப்படுத்த மாட்டான். ஆனால் மாம்சத்தின்படி பிறந்தவன் கட்டாயம் அந்த காரியங்களை அவன் தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? செய்து கொண்டே இருப்பான். அப்படின்ற விஷயத்தை இந்த 2 நபருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நான் படித்து கொள்ள முடியுதுங்க. சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நான் சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சாராளுடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பாருங்களேன். சாராளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், கட்டாயம் உனக்கு ஒரு சந்ததி உருவாகுன்னு வாக்கு கொடுத்தார் இல்லை. ஆனால் சாராள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிகளை, சொன்ன நேரத்தில் விசுவாசிக்காமல் போனதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? நகைத்தார்கள் இல்லை. ஆனால் பின் நாட்களில் அவங்க அதை விசுவாசிச்சாங்களா? என்னங்க நினைக்கிறீங்க? விசுவாசிச்சாங்கல்ல? ஏதாவது அதுக்கு ஆதார வசனங்கள் எங்கேயாவது நீங்கள் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குதுங்களா? வாசிங்க சிஸ்டர். ரொம்ப அற்புதமான வசனம் அது, கரெக்டாக எடுத்துட்டீங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினர், உண்மையுள்ளவர் என்று எண்ணி. அற்புதமான வார்த்தை பாருங்க. பலனடைந்து வயது சென்றவளாய் சொல்லும்போது விசுவாசிக்கல, ஆனா காலம் நிறைவேற ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்களா? விசுவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். பேதுரு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் தெரியுங்களா? எது உண்மையான அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவை அங்கேயே அவர் பயன்படுத்துவார். நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்கும். யாராவது வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இதே ஸ்திரியை பேதுரு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார். எங்கே இருக்குது? வாசிங்க கதை. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீர்களானால்
அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். பாருங்க, யாரு இந்த முடிவு காலத்தில் சாராளுடைய பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படின்னா கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்க தான் ஆவிக்குரிய பிள்ளைங்களாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இந்த முடிவு காலத்தில் எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா சத்தியத்துக்கும் நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேன்னா என் விசுவாசம் எப்படி இருக்குது? இந்த முடிவு காலத்தில் சோதனையே விசுவாசத்தில் தான் வரப்போகுது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம், ஒரு வசந்த வாசம் முடிச்சிருவோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 14:17 சிஸ்டர். 17 ஓகே, 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு. இப்போ இதை சொல்லிட்டு அந்த சந்ததி யார் என்பதை வெளிப்படுத்தல் விசேஷம் 14:12 சொல்றாங்க பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14:12, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும். போதுங்க சிஸ்டர். பாருங்க, யார் இந்த முடிவு காலத்தில் விசுவாசத்தோடு வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய உண்மையான பிள்ளைங்க. அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைங்க. அவங்க தான் ஆவியின்படி பிறந்திருக்கிற பிள்ளைங்க. நீங்கள் நானும் இதே விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறோமா? ஆரம்ப காலகட்டங்களில் சாரால் விசுவாசிக்கலைங்க, நகைத்தா. ஆனால் நாள் செல்ல செல்ல தன்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தாலும் சொல்லி நம்ம எபிரேயர் புத்தகத்தில் வாசிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த முடிவு காலங்களில் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் எவ்வண்ணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் மீண்டும் ஒரு நல்ல பாடங்களை படிக்கிற வரைக்கும் தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.